எல்லாருக்கும் வணக்கம். டுடே சமையல் நம்ம சாப்பாடு பண்ண போறோம். எப்படியும் தேவையான பொருட்கள் பார்த்துப்போம். ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கிற அம்மா இது குக்கர்ல வைக்க போறோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. புழுங்கல் அரிசி இருந்தால் 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அரை டம்ளர் எக்ஸஸா வச்சிங்கன்னா சாதம் பளபளன்னு இருக்கும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை குக்கர்ல வைக்க போறப்போ 3 டம்ளர் ஊற்றிட்டேன். குக்கர் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ வச்சிட்டோம், மூடி போடுறோம். 2 விசில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோல விடுங்க. அப்புறம் ஆவி போன பிறகு எடுத்து பாருங்க. சாதம் பளபளன்னு இருக்கும். நம்ம ஆஃபீஸ் போறோம்ல, இது ஈஸியான மெத்தடு. பாருங்க, சாதம் வடிச்சுட்டு நம்ம ஒரு கிண்ணத்துலயே எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படி கரண்டி போட்டு லேசா அப்படி திருப்பினீங்கன்னா சாதம் சும்மா ரைஸ் அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம அழகா செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியான மெத்தட் தான் அம்மா காட்டியிருக்கிறேன் பாருங்க. அடுத்தது பாலக்கீரை பருப்பு போட்டு கடையிறது. பாலக்கீரை, பருப்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். பருப்பு கழுவி ஊற வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள், ஒரு 2 விசிலு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு ஒரு 2 விசில் கொடுக்குறோம். அது வெந்தவனே நம்ம பாலக்கீரையை கழுவி வச்சுக்கிறோம். அதை போட்டுட்டு விசில் வேண்டாம், அது ஸ்லோல போடுங்க. அப்பதான் பச்சையா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு விசில் கொடுக்காம வேக வச்சுட்டு பருப்பு சட்டியில போட்டு ஒரு துளி புளி, கொஞ்சம் உப்பு போட்டு பருப்பு சட்டிலேயே கடைஞ்சிட்டு நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொதி பருப்பு சட்டியோடு கொதிக்க வைங்க. எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாலக்கீரை. அடுத்தது உருளைக்கிழங்கு பொடி மாசு. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, கரம் மசாலா வச்சிருக்கிற அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சிட்டு இந்த வெங்காயம், தக்காளி போடணும். போட்டு அப்படியே வதக்க சொல்லி ஒரு தனி மனம் வரும். பூண்டும் இஞ்சியும் நம்ம நசுக்கி போடணும் அந்த பொடி மாசுக்கு. அப்போதான் அது டேஸ்டே கொடுக்கும். ஒரு தக்காளி நல்லா வதக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாசு அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன். கறிவேப்பிலை போட்டு எல்லாம் வதக்கணும். இந்த பொடி மாசு நம்ம இன்னைக்கு சாப்பிட போறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாதம், நம்ம கீரை, அடுத்தது பொடி மாசு, இந்த எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஸ்லோல வைங்க. ஐயில வச்சாலே உங்களுக்கு சரி இருக்காது. நல்லா வெந்துடும். நம்மளுக்கே நல்லா கலரி விட்டுன்னு அப்படியே ட்ரையா வறுத்துட்டு நம்ம இந்த பொடி மாசு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம பாலக்கீரை கடையலுக்கும் சாதம், இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கும் 3 காம்பினேஷனுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்றைய சமையல்னு அம்மா டெய்லி சமையல் உங்களுக்கு போடுறேன் நான். நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.